ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரேனஸ் டே புக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கோம். இதனால் வரை நம்ம சேனல் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸில் நான் பாட்டு போட்டு அப்லோட் பண்ணிப்பேன். பட் வெரி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேமராலாம் முன்னாடி நின்று என்னோடய வாய்ஸோட பேசிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதில் நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பால் காய வச்சு டீ தான் போட போகிறேன். சாரி, டீ இல்லை, காஃபி. ஏன்னா இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் இருந்தால் டீ குடிப்பார். பட் எனக்கு மோஸ்ட்லி காலையில் காஃபி குடிக்கிறது தான் பிடிக்கும். காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சன்ரைசஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த டைம் கொஞ்சம் மாறலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெஸ்கஃபே கிளாசிக் வாங்கினேன். இதில் வந்து கொஞ்சம் சுகர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் உண்மைதான், இதை யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கசக்குது. இன்றைக்கி என்ன மெனு சமைக்க போகிறேன் அப்படின்னா சாதம். அதாவது சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன், பருப்பு வெந்துடுச்சு. ஸோ இதை வச்சு கெட்டி பருப்பு சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் இருக்குது. ஸோ இதை வச்சு கொஸ்து பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தொக்கு மாதிரி எதுவும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2021 ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கொரோனா பீரியடில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ வந்து 2026 வந்துருச்சு. நான் இப்போ தான் இந்த மாதிரிலாம் வீடியோவே போட அப்டேட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலை. ஃபஸ்ட்டு என்னோடய பேர் பார்த்திங்கன்னா ரேணு. என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா கரூர். நான் பிறந்தது, படித்தது, வளர்ந்தது எல்லாமே கரூர் தான். நான் கரூர் தாண்டி வெளியே போய் படித்ததும் இல்லை, போனதும் இல்லை. எல்லாமே எனக்கு கரூர் தான். இப்போ நான் இருக்கிறதும், அதாவது மேரேஜ் பண்ணி நான் இருக்கிறதும் கரூர் தான். நான் என்ன படிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். எப்போ முடித்தேன் அப்படின்னா கொரோனாவில் தான் முடித்தேன். கொரோனாவில் வீட்டில் இருந்தப்போ தான் இந்த ஒரு யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன் 2021. அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, சும்மா விளையாட்டுக்குன்னு ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுவோம். அப்போல்லாம் ஜியோ தானே, ஃப்ரீ தான் நெட்டு. ஸோ அப்படி தான் என்னோடய யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா யார் மூலமாக வந்துச்சு அப்படின்னா, என்னோடய கிளாஸ் பையன் ஒருத்தவங்க மதன். அதே மாதிரி சின்ன பையன் தான். பட் அவன் என்ன பண்ணான்னா, நாங்களும் மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி அவனுக்கு டியூஷன் மாதிரி, அதாவது யூடியூப்லேயே இந்த மாதிரி மேக்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி அவன் எடுத்து போட்டிருந்தான் யூடியூப்பில். அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லாத்துக்கும், எங்கள் குரூப்பில், மேக்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையா, இந்த மாதிரி கூட பண்ணலாம் போலே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட தான் ஃபோன் இருக்கு. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணுவோம், நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ ப்ராசஸ்லாம் இருக்கும் எனக்கு தெரியாது. பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான், வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், அப்போல்லாம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும்னே தெரிஞ்சிச்சு. அப்போ நான் யூடியூப்குள்ளே வர்றப்போ இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் கிடையாது, எல்லாமே லாங் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கே காமெடியாக இருக்கும். நிறைய வீடியோஸ் ப்ரைவேட்டில் போட்டேன். ஏன்னா அப்போல்லாம் எனக்கு தெரியாது இந்த காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம், கிளைம் வரும்லாம் தெரியாது. நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு பாட்டை பின்னாடி போட்டு அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் கிளைம் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நான் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணல, ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கேன். அப்பப்போ அது மெமரிஸ்க்காக பார்க்குறதுக்காக. இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப புதுசு. ஸோ இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். பட் இதில் நான் எந்த ஒரு ரெசிபிஸ்லாம் நான் ஷேர் பண்ணல. இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து பழகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நான் வந்து பேசி போட்டுட்ருக்கேன். இது எப்படி உங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. நான் எடிட் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரியும் இதுவே எப்படி வந்திருக்கு அப்படின்னு. எனக்கே திருப்பி நான் நிறைய வளர்றேன். பட் கண்டிப்பாக நான் போக ட்ரை பண்ணேன் அப்படின்னா மாற்றிக்குவேன். ஏன்னா இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் சீக்கிரம் மாற்றிக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மோஸ்ட்லி என்னோட ரெசிபிஸ்லாம் எதுவும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் என்னை பற்றின ஒரு இன்ட்ரோ தான் நான் கொடுத்துருப்பேன். எனக்கு இன்ட்ரோ கொடுக்கவே இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய்.